ஐயா இணைப்பில் இருங்க. முதல்ல வெற்றி செல்வன்ட்டு கேட்டு போகலாம். வெற்றி செல்வன், இப்போ ஐயா சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த டிப்ரெஷன் வந்துட்டு இருங்களா, அந்த காற்றழுத்தம் மற்ற நீங்கள் இப்போ பேசுங்க. நான் பொதுவாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், அதாவது என்னென்னா இந்த நிலை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குல்ல, அது நம்மளுடைய கணிப்பு எந்த அளவாக இருக்கும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்து இது எங்கே போகும் அப்படிங்கிற கேள்வி இருந்தீங்களா. அப்போ என்னென்னா நம்ம எதிர்பார்த்த அளவான இருக்கக்கூடிய அதிகமாக மழை வருவதற்கான ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது. அப்போ வந்து ஒரு இது அதிகமான ஒரு டிசாஸ்டரை உண்டாக்குவதற்கான எல்லா விதமான ப்ராபபிலிட்டிஸோட இருக்குது. ப்ராபபிலிட்டிஸ் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான். ஆமாம், இருக்கலாம். அவர் சொல்கிற மாதிரி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 20 சென்டிமீட்டர் மழை, ஏன்னா ஹெவி ரெயின்ஃபால் தான் ஐஎம்டிஏ சொல்லியிருக்காங்க. ரெட் அலர்ட் போது 21 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 நாட்கள் முன்னாடி சொன்னது. இப்போவும் இந்த 35 சென்டிமீட்டர் அளவுக்கு போகும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 15 சென்டிமீட்டர் மழை அளவுக்கே சென்னை என்ன ஆனதுங்கிறது நம்ம வந்து இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் பார்த்தோம். ஆமாம், ஒட்டுமொத்தமாக விட்டு 12, 13, 15க்கே பார்த்தோம். ஸோ வந்து ஒரு அது இதில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா ஷார்ட் டியூரேஷனில் ஹெவி ரெயின்ஃபால், அதாவது குறைந்த நேரத்தில் அதிகமான மழைப்பொழிவு. அது அதிகமான கனமழைப்பொழிவு அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியது. ஏன் அப்படின்னா ஷார்ட் டைமில் அதனுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும், அப்படி கொட்டி தேக்கும். அதான் மதுரையில் முல்லை நகரில் அப்படி தான் பெஞ்சு மேக வெடிப்புன்னு, அதான் மேக வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ குறுகிய காலகட்டத்தில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னா அர்பன் ஃப்ளட்டிங்ல தான் போய் முடியும். அப்போ நகரத்தினுடைய பாதிப்பு அப்போ இன்னும் அதிகமாக இருக்கு. அப்போ சென்னைக்கு இது வந்து மிக 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 பெரிய ஒரு சவால் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள நடக்கலாம். அதுதான் இப்போ எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குன்னு இப்போ அவர் சொல்ற மாதிரி, சார் சொல்ற மாதிரி அந்த தரவுகளின் அடிப்படையில் இருந்து ஐஎம்டியோட வார்னிங்குமே 20 சென்டிமீட்டர் தான். ஈவன் 20 சென்டிமீட்டர் எடுத்துக்குவோம், 35 சென்டிமீட்டர் அவர் சொல்றாரு, நாம 20 எடுத்துக்குவோம். ஏன்னா ஹெவி ரெயின்ஃபால்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது above 20 இருக்கிறதுக்கான above 20 போகுது அப்படின்னா சென்னை தாங்காது. சென்னை அது நிச்சயமா தாங்காது. ஏன்னா அதுக்கான வசதி அப்படிங்கிறது இல்லை. சென்னையினுடைய இயல்புத்தன்மை நிச்சயமாக பாதிப்புக்குள்ளாகும். அப்போ சென்னையினுடைய பாதிப்பு நிச்சயமாக அதிகம். இதோடு நம்ம புயலும் சேர்த்து எதிர்கொள்ள வேண்டும். 2 விதமான பிரச்சனை, நமக்கு மழைப்பொழிவு மட்டுமல்ல, புயல் பாதிப்பும் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க, மழைப்பொழிவு ஒன்று, புயல் பாதிப்புன்னு நீங்கள் 2 சொல்லிட்டீங்க. 2ஐயும் கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்லுங்க. மழை பொழிவு என்ன, புயல்னால் ஏற்படுற பாதிப்பு? அது நம்ம போன மாதம் பார்த்தோம். வெறும் மழை அங்கே தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய சிக்கல், வீடுகளுக்கு தண்ணி வரக்கூடிய சிக்கல், மக்கள் வெளியே போக முடியாத சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் புயலினுடைய பாதிப்புனா காற்று வேகமாக அடிச்சிடும். அப்போ எவ்வளோ பில்டிங்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும், நடுவில் இருக்கக்கூடிய என்ன ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அது வந்து உடச்சி தள்ளும் அப்படிங்கிற சவால் இருக்குங்களா, அது சீரழிக்கப்படும். ஆமாம், கடந்த நமக்கு மண்டோஸ் புயல் வந்த போது தான் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம சென்னையை பார்த்தது இருக்குல்ல, 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம். நிறைய மரங்கள்லாம் கீழே. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஃபானி அந்த நிறைய பார்த்தோம். ஸோ அப்போ அந்த பாதிப்புங்களா, அப்போ அந்த மண்டோஸ் புயல் சொல்றீங்களா, அதனுடைய வேகம் எனக்கு மறந்து விட்டது. எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அது இருந்தது? அது 90லேருந்து 100 அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றீங்க 90லேருந்து 110 வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ஆமா, இப்போ சொல்றாரு. ஆமா, இப்போ இந்த இது காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும், மழையினுடைய தன்மையும் வந்து அதிகமாக இருக்கும். இது குறுகிய காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அது அதிகமான இடர்பாடுகளை உண்டாகுவதற்கான எல்லா விதமான ப்ராபபிலிட்டிஸாக இருக்கும். ஸோ அப்போ இது உண்மையில ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் எனக்கு வந்து இருக்க போகுது. அப்போ நம்முடைய தற்போது இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு போதாமையில் தான் இருக்கு. ஏன்னா உள்கட்டமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நகரத்தினுடைய கட்டமைப்புகளுடைய பெரிய பிரச்சனை அது. ஆக இவ்வளவு மழை பொழிவும் சரி, இந்த புயலும் சரி வந்து நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சவால் ஆபத்து தான் இருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த டிப்ரெஷன் அதிக நாள் கடல்ல மையம் கொண்டு வருது. அப்போ அது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இது சைக்ளோனா மாறுவதற்கான எடுத்துக்கொண்ட காலகட்டம் இருக்கு இல்லைங்களா. டிப்ரெஷன் வேற, சைக்ளோன் வேற. அதாவது காற்று அழுத்த நிலை, தாழ்வு நிலை, இது வந்து புயலாக மாறுது. அது டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், தென் சைக்ளோன். டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், தென் சைக்ளோன். இந்த 3 கேட்டகரியில் மாதிரி. அப்போ ஒரு வேற நிலைக்கு ஆகுதுன்னா, அவ்வளோ காலம் வந்து கடல்ல இருக்குது அப்படின்னா தண்ணி அந்த அளவுக்கு அது உள்வாங்குதுன்னு அர்த்தம். அப்போ அவ்வளோ தண்ணியை வந்துட்டு அது உள்வாங்கி கொண்டு இங்கே வருது கடைக்கு எனக்கு போகும். ஆமாம், அப்போ அவ்வளவு தண்ணியை வந்து கொட்ட போகுதுன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ காலம் அது கடலுக்குள் மையம் கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 நாள் வந்து இருக்கு. 2 நாள் அந்த அளவுக்கு மையம் கொண்டு இருக்குன்னா அப்போ அதிகப்படியான நீரை வந்து உள்வாங்கி வைத்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ அதிகப்படியான மழைப்பொழியை உண்டாக்குவதற்கான எல்லா விதமான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. அவர் குறிப்பிட்டது போல கஜா புயல் அப்படி தான் பார்த்தோம். கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த பாதிப்பு இருந்துச்சு. கோயம்புத்தூர் வரைக்கும் இருந்துச்சு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது. இப்போ கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் தான் இருக்கு. ஸோ அப்படியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது பல்வேறு விதமான மாவட்டங்கள், இப்போ சென்னை மற்ற இருக்கக்கூடிய புறநகர பகுதிகள், அது கூட பிற மாவட்டங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது அவர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் அதிகம்.
அந்த பாதிப்பு அப்படிங்கிறது. அதாவது தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள். ஆக்சுவலி நமக்கு நியூஸ்ல பார்க்கும்போது வட தமிழ்நாடு என்றுதான் வருகின்றது. வட தமிழ்நாடு என்று சொன்னால் கடலூர் எடுத்துக்கொள்ளலாம், குறிப்பாக சென்னை எடுத்துக்கொள்ளலாம், காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டங்கள். இப்போ ஐயா சொல்கின்றதை பார்த்தா, செல்வகுமார் சொல்வதை பார்த்தால் உள் மாவட்டங்கள். அப்போ இப்போ நாம எந்த பொள்ளாச்சி, நீலகிரி, கோவையும் சொல்றாங்க. ஆமா, இதுல இப்போ எங்க நிர்வாக ரீதியாக கூட அடுத்த சவால் என்ன வருதுன்னா, எந்த மாவட்டத்துக்கு நம்ம என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனா, நீங்கள் வந்து இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ரெடி ஆகிறதுங்கிறது வேற, ஒரு ஃப்ளட்டுக்கு ரெடி ஆகிறதுங்கிறது வேற. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் என்ன அலர்ட்னஸ் கொடுத்துருக்கோம், அவங்க எதுக்கு ரெடி ஆக போகிறாங்க, இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ அதில் அடுத்த சேலஞ்சு தான். ஏன்னா இப்போ மத்தியானம் தான் உங்களுக்கு தெரியுது இது சைக்ளோனாக மாறுதுன்னு. எந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும், இது கரெக்டாக போகும் அப்படிங்கிற அந்த ட்ராவல் எதுவுமே ஓரளவு தெரியும். இப்போ மத்தியானம் வந்து அவங்க ரெடி ஆகணும். இப்போ கோயம்புத்தூர் வந்து இப்போ ரெடி ஆகிருப்பானு கிடையாது. ஏன்னா 2 நாளுமே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கடலோர மாவட்டங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது. வடகடல் தமிழ்நாட்டு கடலோர மாவட்டம். அப்ப கோயம்புத்தூர் இப்ப ரெடி ஆக வேண்டிய தேவையில்லை. ஆனா இப்போ வந்து அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ இமிடியேட்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு நீங்க செயல் பண்ணணும். அப்ப அந்த எஃபிஷியன்சியோட நாம இருக்கிறோமா அப்பதான் சொல்றோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸுக்கு நம்மளுடைய தயாரிப்பு நிலை அப்படிங்கிறது, அந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ். ஆனா இதை வந்து நம்ம வந்து கேட்கறோம், இது வந்து கிளவுட் கிராக்னு சொல்றீங்க இல்லையா, மேக வெடிப்பு. அது இதோட சேர்ந்த ஒரு அமைப்பாக வரலாம். அப்படி கடுமழை. ஆமா, இப்படியான டிப்ரெஷன் வந்து அது மழை இங்க வந்து கொண்டு வந்து மேக வெடிப்பாக தான் சொல்றோம். அது நீங்க சொல்றது டிப்ரெஷன் சைக்ளோன் ஆகி மேக வெடிப்பாக மாறும். டிப்ரெஷன்ல அந்த பாசிபிலிட்டிஸ் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சைக்ளோனுடையது என்னன்னா, உங்களுக்கு நிறைய மாவட்டங்கள பாதிப்பு இருக்கும். ஏன்னா இது வந்து அடிச்சு தள்ளிட்டே போயிட்டு இருக்கு. அந்த சைக்ளோன் காற்றினுடைய இதுல காற்றினுடைய பாதிப்பு நமக்கு அதிகம், மழையினுடைய பாதிப்பு ரெண்டாவது. டிப்ரெஷன்ல மழையினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். நம்ம சிறப்பாக பேசியிருக்கோம். இப்போ வேர்ல்டு பேங்க்ல 120 கோடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 26 கோடி, மிக முக்கியமாக இந்த கொசஸ்தலை ஆற்றுக்குத்தான் அதிக அந்த தடயங்களில் அவற்றுக்கு இணைப்புக்காக ஒரு 3300 கோடி. ஆக மொத்தத்தில் ஒரு 3500 கோடி. நான் 4000 கோடி வச்சுல என்ன வேலை நடந்துச்சு இப்போ முக்கியமாக தெரியணும். அடையாறு ஆற்று, கொசஸ்தலை, கூவம், இதுதானே பெரிய விஷயம். உலகத்திலே நான் பார்த்த இடங்களில் சென்னையை போன்ற அற்புதமான நீர்வழித்தடங்கள் எங்கும் இல்லை. ஐயாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச விட எனக்கு 1%, உங்களுக்கு 99%. இதை சொல்லுங்கள், நான் ஐயாட்ட வரப்போ போகிறேன். அது கடந்த மழை அந்த பிரச்சனை வரும்போதே வந்து சீஃப் செக்ரட்டரி சொன்னார். அதாவது இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிற என்ன நிலவரம், எவ்வளோ தூரம் கட்டுமானம் இருக்குன்னா அப்படின்னா இன்னும் ஒரு 70 to 80% முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னாரு. 2021 அந்த திருப்புகழ் கமிட்டி அமைக்கும் போது அவங்க சில மிஸ்ஸிங் லிங்க்ஸ்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த இது கொடுத்தாங்க. சார் அந்த மிஸ்ஸிங் லிங்க்னா அந்த ஜாயின்ட்ல உள்ள சில குறைகள், சில பனி குறைகள் எடுத்துக்கிடும். ஆமா, மக்களுக்கு சொல்ற மாதிரி. ஆமா, அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பிளான்ல சில மாற்றங்களை, திருத்தங்களை முன்வைத்தாங்க. அதாவது 3 விதமான இது திருப்புகழ் கமிட்டி வந்து சொன்னாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஷார்ட் டேர்ம்ல, மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். இந்த 3 இதில் என்னென்ன செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா. ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் தான் இந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அவங்க கொடுத்த பரிந்துரை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படலை. அதில் குறிப்பாக ஏன் வைக்கப்படலை, தோழர் ராதாகிருஷ்ணன் கேட்டேன், ஏன் வைக்கப்படலைன்னு உங்கள்கிட்ட 2 பேர்ட்டையும் சொல்லுங்க. பலமுறை பல அரங்குகளில் நீங்க சொல்லுங்க, 2 பேரும் பேசுங்க. நான் நீங்க 2 பேரும் தாராளமா பேசுங்க. ஏன் வைக்கப்படலை ஐயா நான் கேட்கறேன். அரசு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிறது. ஏன் ஐயா, ஒரு IAS கலெக்டர் முன்னாள் அப்படித்தானே அவரு ஒரு சிறப்புமிக்க அதிகாரி வைத்துக் கொள்ளலாம், தன் அனுபவத்தை சொல்லலாம். அரசு பப்ளிக் டொமைனுக்கு வைக்க வேண்டியதானே? நிச்சயமா வைக்கணும். ஏன் வைக்க மறுக்குது? ஏன்னா அரசியம் வைக்க மறுக்குது. அந்த இது நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். என்ன பொலிட்டிக்கல் வில் வேணும்னா, நீங்கள் திருப்பி ஒரு வாட்டர் பாடி ரிஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுனா, ஒரு பள்ளிக்கண் ஏரியா நீங்கள் திருப்பி மீட் எடுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் வெளியேற்றணும். இதுதான் பாயிண்ட். ஏன்னா இப்போ பள்ளிக்கரணைக்குள்ள தான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இருக்குது. அவங்க அட்ரஸே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்னு போடுறாங்க. அது எப்படி அனுமதிக்கப்படும்? அது ஒரு நோட்டிஃபைடு ஃபாரஸ்ட். அதனால் அந்த கமிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால், the try to implement பண்ணா நிறைய பேரை காலி பண்ண வேண்டும். நிறைய பிரைவேட் கட்டடங்களை தூக்க வேண்டும். ஸ்டேட் as well as private institutions நீங்க எடுக்கணும். ஸ்டேட் as well as private institutions நீங்க எடுக்கணும். This institution, there is concerned people very closely contact with the ruling party. ஆமா, ஸ்டேட்னுடைய ஒரு அங்கமாகவே அவங்க இருக்காங்க. பிரச்சனை தான். இப்போ நமக்கு வந்துட்டு வேளச்சேரி பறக்குறைகள் எதுல போகுது? கூவம் நதி மேல தான போகுது. கான்டாக்ட்ல they are associated with the party. அசோசியேட் வித் த பார்ட்டிங்கிறது தே ஆர் தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸ்டேட்டுங்கிறது இருக்கலாம். ஸ்டேட்டுக்கு இந்த பவர்ஃபுல் மெக்கானிசம் தானே ஸ்டேட்டே ரன் பண்ணுறது. அதனால அரசுக்காக ஒரு ரிலக்டன்சி, ஒரு ஹெசிடேஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இது என்ன பிரச்சனைனா, ஒரு மழை வெள்ளத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கான நேச்சுரல் பேரியர்ஸ் இருக்குங்களா, அது வந்து இந்த நீர்நிலைகளும் நம்ம இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய இயற்கை அந்த எக்கோசிஸ்டம் தான்.
இதுதான் நம்ம நேச்சுரல் பேரியர்ஸுங்கிறோம். இந்த இயற்கை இருக்கக்கூடிய இந்த அரண்கள் தான் நமக்கு பிரைமரி சோர்ஸ் நம்மளுடைய இந்த டிசாஸ்டர். செகண்டரி சோர்ஸ் தான் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின். ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலமாக தீர்த்த முடியாது. இது வந்து டெக்னோக்ராட் அப்ரோச். இவங்க இப்போ நமக்கு என்ன ஒரு பிம்பத்தை இப்போ கற்பிக்கிறாங்கன்னா, இந்த டெக்னோக்ராட் அப்ரோச் மூலமாக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இதன் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைச்சு சொல்றாங்க. அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அந்த திட்டமே கூட வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தாங்குகளுக்கு தான் இருக்கிறது. ஆனால் அப்படிதான் கட்டுமானம். 35 வந்து விட்டால் என்ன செய்வது? ஆனால் அந்த 20 சென்டிமீட்டரே வந்து 15 சென்டிமீட்டர் வரும்போது ஒர்க் ஆகலையே. 20 சென்டிமீட்டருக்கு தான் அதனுடைய டெவலப்மெண்ட், அதோட டெக்னாலஜி எல்லாமே அவங்க வடிவமைத்தது என்பது 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்தால் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் தான். அப்படி அது ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 15 சென்டிமீட்டர் அது ஒர்க் ஆகலையே. நமக்கான சிக்கல். அப்போ எக்ஸிஸ்டிங் அந்த சிஸ்டத்திலே பல ஃபெயிலியர்ஸ் இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் பிரச்சனை. ஆமாம், இம்ப்ளிமெண்டேட் பண்ணணும். ஆனால் அது பிரைமரி சோர்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியாது. பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வாட்டர் பாடி தான், ஃப்ளட் ட்ரெயின் ஏரியாஸ் தான். நீங்கள் அதை பாதுகாக்காமல், அதை கன்சர்வ் பண்ணாமல், அதை ரிஸ்டோர் பண்ணாமல் இதன் மூலமாக தீர்வு கிடைத்து விடும் என்றால் நிச்சயமாக நடக்காது. இது செகண்டரி சோர்ஸ் தான். அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். செகண்டரி சோர்ஸ் என்று சொல்வதை விட ஒரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ்னு சொல்லலாம். ஆமா, இது செயற்கையான ஒரு விஷயம் தான். நிச்சயம். இப்போ வெற்றிச்செல்வன், இப்பொழுது நாம பேசினது ஒரு வானிலை ஆய்வாளர் செல்வகுமாருடைய கருத்தை நம்ம எல்லாரும் கேட்டோம். நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்ச மக்களும் கேட்டார்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது, அதிக பாதிப்பு எதிர்பார்த்திருக்கிற மக்கள் ஒரு பக்கம், சென்னையில் இன்னைக்குடைய கட்டமைப்பு நிலைகளை இந்த இறுதி கருத்தில் பேச போகிறோம். 90% பணிகளை நிறைவேற்றிருக்கிறதாக திமுக அரசு சொல்கிறது. 700க்கும் மேற்பட்ட தாழ்வான பகுதிகள் என்று சென்னையில் அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி 1.5 மாதத்துக்கு முன்பு ஆற்காடு ரோடு, கீழ்ப்பாக்கம், மில்லர் ரோடு, புரசைவாக்கம் மட்டுமல்லாமல் பர்ணபி ரோடு, இன்னும் பல இடங்களில் கோடம்பாக்கம், லிபர்ட்டி பக்கம், அங்கே எல்லா இடங்களிலும் பணிகள் நடக்கின்றது. ஒரு குறைய அரசு சொல்கிறது என்னவென்றால், மெட்ரோக்கான தோண்டி இருக்கக்கூடிய பள்ளங்கள் ஆபத்தான பள்ளங்கள், இவற்றில் தண்ணி நிற்கின்றது, பணிகள் எங்களுக்கு செய்ய முடியவில்லை என்று 4 வருஷம் கழித்து திமுக கையை விரிக்கிறது என்று எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு நகரமாக இது இந்த செய்தி செப்டம்பர் 24ஆம் தேதி காலை தமிழ்நாடு அரசின் சார்பில் கொடுக்கப்பட்டது. இந்த அப்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல மெட்ரோ ஒர்க் நடக்குது, வேறு எதுவும் நடக்குது அப்படிங்கிறது, இந்த அப்டேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அரசு எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நிர்வாகம் இருக்கு, அவசர கால முன் தயாரிப்பு நிலை. அதாவது டிசாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க செயல்படுறதில்ல, முன் தயாரிப்பு நிலை. ஏனென்றால் சைக்காலஜிக்கலா நீங்க ஒரு டிசாஸ்டர் ஃபேஸ் பண்ணிட்டு ரெடி ஆகணும். ஒரு ஆர்மி பர்சன், ஒரு போலீஸ் பர்சன், ட்ரெயின்ட் பர்சன், அதாவது உளவியல் ரீதியாக அவங்க வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு வந்தால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிற பயிற்சி அவங்களுக்கு இருக்கு. ஆனால் வருவாய்த்துறையில் இருக்கவங்க பண்ண முடியாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வருவாய்த்துறை தான் இங்கே வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறாங்க. வருவாய்த்துறையோட சேர்ந்து தான் இருக்குது. நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ரெண்டாவது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக சட்டமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நமக்கு சுனாமியின் பாதிப்புக்கு பின்பாக நம்மளோட நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு பேரிடரை எதிர்கொள்வதற்கு அப்படிங்கிறது போதுமான தயாரிப்பு நிலையோடு இல்லை என்பதற்காக தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தோம். அப்போ தமிழகத்தளவுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் இருக்கும். மாநிலத்துக்கான தலைமை அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய குழு இருக்கும். இந்த குழு பீரியாடிக்கலாக அவங்க வந்து அந்த கமிட்டி கூட்டி இந்த எப்படி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, சென்னைக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த பீரியாடிக்கல் அப்டேஷன் நடக்கணும். கரெக்ட். அப்படியான அப்டேஷன் மூலமாக ஒரு நிர்வாக ரீதியாக சரி மெட்ரோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ இந்த இடத்துல இப்போ மழை பொழிவு வந்தால் அதை வந்து எதிர்கொள்வதற்கு என்ன ஏற்பாடு இருக்குது. இது இன்னைக்கு நடக்க முடியாது. அக்டோபர்ல நவம்பர்ல அப்டேஷன் பண்ண முடியும். இயர் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது ஜனவரி 14 பொங்கல் கழித்த பின்பே அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகும். இப்போ வந்து மெட்ரோ ஒர்க் நடக்குது. ஆமா, மெட்ரோ ஒர்க் நடக்குது அப்படின்னா அவங்க என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அதே மாதிரி ரிஸ்க் ரிடக்ஷனுக்கான ஸ்டடியும் அவங்க பண்ணணும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற என்ன மாதிரி ரிஸ்க் வர இருக்கான வாய்ப்பு இருக்கு அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுங்களா, அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த எமர்ஜென்சி பிளான்ல அப்டேட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் செயல்படணும். எனக்கு வந்து நான் போய் களத்தில் போய் நின்று தண்ணியை வந்து வெளியேற்ற வேண்டிய நிலைமை இருக்குன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு எனக்கு முதல்ல தெரியணும். எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே எவ்வளோ டெப்த்தான பள்ளம் இருக்குது, அப்போ அந்த இடத்துல நம்ம மோட்டர் தேவைப்படுமா, எங்கள் மக்களை நம்ம போகக்கூடாதுன்னு அறிவுறுத்த வேண்டும், எந்த சாலையில் நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் இருக்கு இல்லையா. இப்போ தண்ணியை தேங்கிருச்சு அப்படி இவ்வளோ தூரம் வரும்போது நிறைய பள்ளங்களை விழுந்து இறந்த சம்பவங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்னா எந்த சாலையில் என்ன வேலை நடக்கின்றது முதற்கொண்டு எல்லாமே நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அப்படியான ஒருங்கிணைந்த
அளவிலான இருக்கக்கூடிய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கா, அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கா, அந்த சேஃப்டினஸ் நம்ம வந்து உறுதி பண்ணிட்டோமா, அந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஒரு கேள்வி, மெட்ரோ வந்து நகர் விரிவடைவதில் அவாய்ட் பண்ண முடியாது. 63,000 கோடி திட்டம், மத்திய அரசு 33,000 கோடி, தமிழ்நாட்டு அரசு 18,000 கோடி, இதெல்லாம் ஒரு கருத்து. இப்பொழுது மெட்ரோவை நகர்ப்புற வளர்ச்சிக்கு தேவை என்ற நேரத்தில் இதுவும் தேவை. அப்படி என்றால் இங்கே இந்த ரெண்டையும் இணைப்பையும் எங்கே ஏற்படுகிற குறை என்று பார்க்கிறோம். ரெண்டும் செய்துபட்டு தான் ஆக வேண்டும். ஆமா, அதே குறை சொல்கிறது. அதற்கு தான் நான் சொல்றேன், இந்த கமிட்டி இருக்குங்களா, இந்த கமிட்டிக்கு குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 3 வாட்டி கூடி பேசணும். அந்த சீஃப் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய கமிட்டி இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தனியாக இருக்குது. இந்த 2 கமிட்டிகளும் வந்துட்டு பீரியாடிக்கலாக அவங்களுக்குள்ளே கூடி பேசி ஆல்ரெடி என்ன நம்மகிட்ட பிளான் இருக்குது, எதை அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, சென்னைக்கு என்ன புதிய பிரச்சனை உருவாகி இருக்குது, அது எப்படி எதிர்கொள்ள போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி புதிய சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக வருது, அப்போ அதிகப்படியான சைக்ளோன்ஸ் நம்ம எப்படி எதிர்கொள்வதற்கு என்ன மேம்பாடு செய்ய வேண்டியிருக்கும், மழை வெள்ளம் அதிகமாக வருது, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும். என்னன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆன் அர்பன் ஃப்ளட்டிங் இருக்குது, நேஷனல் டிசாஸ்டர் கைட்லைன்ஸ் ஆன் சைக்ளோன்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு இங்கே நடைமுறையில் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லேருந்து ஆரம்பித்து அதுக்கான கம்யூனிகேஷன் சிஸ்டம்லேருந்து ஆரம்பித்து மக்களை எப்படி நீங்கள் ரெஸ்கியூ பண்ண போகிறீங்க, எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க என்பதற்கான கிளியர் கட் பிளான் வேணும். யார் யாருக்கு என்ன பொறுப்புங்கிறது வேணும். இப்போ என்ன பொறுப்பு அப்படின்னா, இந்த பகுதியில் இந்த தன்னாளர் நல்லா சிறப்பாக செயல்படுறாரு, அதனால் அவருக்கு நாம வந்து இந்த பொருளெல்லாம் கொடுத்துருவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பக்கத்தில் இவர் செயல்படுறாரு, அதனால் இவர் கொடுக்குறோம் அப்படின்னு ஆள் பார்த்து கொடுக்குறோம். அப்படி அல்ல, ஒரு நிர்வாகம் அப்படி இயங்கக்கூடாது. இப்போ நியூயார்க் நகரம் இருக்குல்ல, அதனோட தலைவர் தந்தை அப்படின்னா மேயர் தான் அந்த பிரச்சனையை செய்யணும். அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய பொறுப்பு. அப்ப இங்க நம்மளுடைய நகரத்தினுடைய மேயர் அந்த அளவுக்கு எக்யூப்டா செயல்படுற அளவுக்கு எல்லா விதமான